அண்ணி மல்லிகா, நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது நான் உன் கூட இருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் ஃபோன்லயாவது விஷ் பண்ணலான்னு தான். என்ன நீங்க இப்பவும் அண்ணன் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. நிஜமா சொல்றியா? பின்ன அப்படிலாம் உங்களை மறக்க முடியுமா? நம்பலல? ஒரு நிமிஷம். அண்ணா, இந்த சாமி முன்னாடி வச்சு கேக்குறேன், என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்னம்மா கேளு. கல்யாணத்துல கார்த்திக் அண்ணனுக்காக நீ அண்ணியை தியாகம் பண்ணிட்ட. உண்மையிலேயே அவங்கள மறந்துட்டியா? என் முகத்தை பார்த்து சொல்லு. இந்த கடவுள்கிட்ட கூட என்னால் போய் சொல்லிட முடியும், ஆனால் உன்கிட்ட என்னால் போய் சொல்ல முடியாதுமா. ஏன்னா நீ நம்ம அம்மா மாதிரி இருக்க. கல்யாண மேடையில் நட்பா காதலான்னு கேட்டப்போ நட்பு தான்னு சொன்னேன். இதே அம்மாவா காதலான்னு கேட்டா கண்டிப்பா அம்மா தான் முக்கியம். ஆனா உயிரா காதலான்னு கேட்குறப்போ என் உயிரான காதல் தாமா எனக்கு முக்கியம். யாமினி என்னால மறக்க முடியாதுமா. அண்ணி, இது போதும் மல்லிகா, இது போதும். இதோடய நான் வாழ்ந்துருவேன். போட்டோவை பார்த்ததுமே பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் நிச்சயம் பண்ணிட்டு அப்படியே கல்யாண தேதியும் குறிச்சிட்டு போயிடலான்னு ரொம்ப வந்திருக்கோம். சந்தோஷம். நீங்க ஏதோ பொண்ணு மாத்திரம் பாத்துட்டு போக வர்றீங்கன்னு நினைச்சோம். நீங்க எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்கீங்க. நாங்க எங்க சைடுல தயாரா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் டைம் வேணும். சரி, சரி. அதுக்குள்ள ஒரு காபி சாப்பிடுங்களேன். முன்னாடி, முன்னாடி. ஏய், எங்கடா இருக்க? இந்த வேலு பேசுறேன்டா. கார்த்திக் ஆக்சிடென்ட் ஆச்சு, உடனே வாடா. என்னடா சொல்ற? ஆக்சிடென்ட்டா? ஆமாடா. எந்த ஹாஸ்பிட்டலு? ஏஜிஎஸ் ஹாஸ்பிடல்டா. எப்படா நடந்தது? அதெல்லாம் எனக்கு தெரியலடா. நான் அங்க தான் போயிட்டு என்ன சீக்கிரம் சரி, வந்துரு. சரி நான் வரேன் வை. இல்லப்பா, கார்த்திக் ஆக்சிடென்ட்டா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? ஆக்சிடென்ட்டா? என்னடா சொல்ற? தெரியலப்பா, இப்பதான் வேலு ஃபோன் பண்ணா. நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேனே. சரி போ. அண்ணா நானும் கூட வரேன். இல்லம்மா, இந்த நேரத்துல நீ சரி போ. பொண்ணுக்கு அண்ணன் மாதிரி ஆக்சிடென்ட். அண்ணன் மாதிரி தானே? அண்ணன் இல்லையே, அதுக்காக நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு போன அவசியம் இல்லையே. அண்ணனா நினைச்சதுக்கு அப்புறம் கூட பிறந்தா என்ன, பொறுக்கலனா என்ன? என்னம்மா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பேசுற? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்காவது. நீ வா, நான் போலாம். பொண்ணு இருப்பா போல இருக்கு. எங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. அப்படியா சொல்றீங்க? ஆமா. டேய் வாங்க போலாம். வாடா. ஏய் வேலு, வேலு, என்னடா ஆச்சு கார்த்திக்? நானும் இப்பதான்டா வந்தேன். ஏய் இங்க வாடா. என்ன 32ல இருக்காங்க, டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க பாருங்க, சீக்கிரம் வாடா. வாடா. இந்த ஆயின்மெண்டா எங்கேயோ வச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? இங்க எதுக்கு வந்தேள்? இப்ப எங்க போயிட்டு இருக்கேள்? இல்ல சார், எனக்கு கார்த்திக்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவனுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா அந்த கார்த்திக் இவர் இல்ல. என்னது இது? இந்த பொண்ணை பார்த்தா மனவரையில இருந்து நேரம் எழுந்து வந்த மாதிரி இருக்கு. வாட் இஸ் ஹேப்பனிங்? இல்ல சார், என் ஃப்ரெண்டு கார்த்தி என் தங்கச்சிக்கு அண்ணன் மாதிரி. இன்னைக்கு இவளுக்கு நிச்சயதார்த்தம். அவனுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்ன உடனே நிறுத்திட்டு வந்துட்டேளா? என்ன சார் இது? ஃப்ரெண்ட்ஷிப்காக தங்கச்சி நிச்சயதார்த்தம் கூட பார்க்காம எல்லாத்தையும் போட்டு வந்துட்டேளே. ஐசே, the original Karthik must be a very lucky fellow. சரி சரி, ஓகே. ஒரு நிமிஷம். நானும் கார்த்திக் தான். எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா அந்த கார்த்திக் நானா இருக்கக்கூடாது ஒரு சின்ன ஃபீலிங். அதனால என்னங்க, நீங்களும் என் ஃப்ரெண்டு தான். தேங்க்ஸ் லாயர் கார்த்திக். இவன் என் தங்கச்சி மல்லிகா. ம். Many more happy returns of the day. இன்னிலேந்து மாலினி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு கார்த்திக் தான் எம்டி. இங்க வாடா, இங்க வாடா ஒரு நிமிஷம். என்னடா இது? இன்னைக்கு ஊர்ல இருக்கிற கண்ணு பூரா ஓ மேலதான். அது எல்லாம் கழியணும். ஓகேடா, கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு. வடி 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 வடி. போ போ. What a joke. எல்லாரும் please relax. Have fun. Party begins. Please. Come on, all of you, come on, please. Karthik, big surprise. Brand new car. Waiting for you. Go. Thanks, போய் Kar. பாரு. எல்லாம் பாத்தீங்களா? எடுத்துக்கலாம். வேலு உனக்கு இங்க வேண்டாம், நமக்கு தனியா பார்ட்டி இருக்கு. வா போலாம். நீங்க இரு. Please, அப்பா. நைஸ் கலர். Hi. Okay. அதே மாதிரி பண்ணிடுறா. சரிப்பா. அப்படியே பண்ணிடுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம்.
ஆரம்பம் இருந்தா கூல் ஆ இது வேணாம் இது வேணாம் இது எடுத்துக்கிறேன். இல்ல சரி ஒரே நிமிஷம். இப்போ ஓகே. நல்ல அடி. எவ்வளவு தைரியம் தான் என் மேல கை வைப்பா? இவனை சும்மா விடாத. நல்ல அடி. மந்திரி பையன் அடியில. நல்ல அடி. இந்த மாதிரி ஆளுகளை சும்மாவே விடக்கூடாது. அவன் கையை ஓடுது. நீ வேற என்னடி பஜாரி மாதிரி கத்திட்டு? என்னடா இது? இவ்வளவு விஐபிங்க மத்தியில இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு? அவன் என் தங்கச்சி அசிங்கப்படுத்திட்டான். என்ன என்ன பெரிய தங்கச்சி? ஸ்டூபிட். ஸ்டேட்டஸ் தெரியாம விஐபிங்க ஃபங்க்ஷன்ல இதெல்லாம் சகஜம். என்ன பெரிய பத்தினி மாதிரி அழுதுட்டு இருக்க? வேணாம். மரியாதையை காப்பாத்திக்க கார்த்திக்காக தான் பாக்குறேன். இல்லனா என்னடா பண்ணுவேன்? பிளாட்ஃபார்ம்ல இட்லி கடையை வச்சுக்கிட்டு உடம்ப குலுக்கிட்டே விக்கல? அது நீ வேடிக்கை பார்க்கல? சீ, விடுங்க. இப்பதான் ஒரு பொம்பளை என்ன சொன்ன? அங்க பார்த்தது கார்த்தி, அது வந்து நம்ம ஆரம்பத்திலே அக்கா சொன்னாங்கடா, ஸ்டேட்டஸ் பார்த்து பழகன்னு. கடைசியில உன் பிளாட்ஃபார்ம் புத்தியை காமிச்சிட்டால. ஏய், நீ தான்டா பிளாட்ஃபார்ம். இவன் மேலடா கை வைக்கிற? உங்க அக்கா ஒரு ஆட்டோக்கார தப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கறக்காக அவனை வெட்ட போனவன்டா இந்த ஆறுமுகம். நம்ம தங்கச்சி மேல கை வச்சான்னு சொல்றா. உங்க அக்கா அவனை கேட்காம நம்ம தங்கச்சி அடிச்சிட்டாங்கடா. இப்ப என்னடா ரேப்பா பண்ணிட்டாங்க? என்னடா சொன்ன? யார பார்த்து ரேப்பா பண்ணிட்டான்னு கேக்குற? டேய், அன்னைக்கு உன் பேரை சொல்லி ஆக்சிடென்ட் சொன்னப்போ நிச்சயதார்த்தத்தை விட்டுட்டு வந்தவடா அவன். ஏ கார்த்தி, எல்லாத்தையும் மறந்துட்டியாடா? அன்னைக்கு கல்யாண மேடையில நட்பா காதலான்னு அவங்க அப்பா கேட்டப்போ எனக்கு என் நட்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு காதலை தூக்கி வீசுறானடா. போடா போ. அவங்க அம்மா சாயறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக குடும்பத்துல ஒன்ன மூத்த புள்ளையா நினைச்சு இந்த குடும்பமே உன் மேல அன்பு பாசமும் வச்சுச்சடா. அதுக்கு நல்ல மரியாதை பண்ணிட்டடா. டேய், எல்லாரும் முன்னாடி கூட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டியல்ல, போதுட்டா சாமி. உங்க சவகாசமே எங்களுக்கு வேணாம்டா. வாடா போ. அக்கா எழுந்திருக்கா? எப்படி எழுதிருப்பாங்க? இவ்வளவு விஐபிக்கு மத்தியில அவ்வளவு சாமான அடிச்சு உடைச்சு போட்டிருக்கான். அதுக்கு அவன் இட்லி கடையை உடைச்சா கூட ஈடாகும். கௌரவமா இருந்த உன் அக்காவை கீழே சாச்சிட்டான். இதுக்கு அவன் அம்மா சமாதியை இடிச்சாலும் ஈடாகாது. உண்மையிலேயே உன் அக்காவை நீ உன் அம்மாவா நினைச்சிருந்தா அவனோட அம்மா சமாதியை இடிச்சிட்டு வந்து எழுப்பு. அப்ப எழுதிருப்பாங்க. அந்த மாலியோட ஆளுங்க நம்ம இட்லி கடை அடிச்சு நொறுக்கிட்டாங்கடா. அதுவும் இல்லாம இப்ப அம்மாவோட சமாதி இடிச்சுக்கிட்டு இருக்காங்கடா. வாடா. என்னடா சொல்ற? என்ன நடக்குது சார்ங்க? மிஸ்டர் ஆறுமுகம், நாங்க கோர்ட்ல இருந்து வரோம். உங்க அப்பா இந்த இடத்த அடமான வச்சு சேட்டுக்கிட்ட பணம் வாங்கியிருந்தாரு. அவர் பணத்தை திருப்பி கட்டாதனால அவர் பையனுங்க மாலினி தேவிட்டு இந்த இடத்த வித்துட்டாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டு இந்த இடத்த இடிக்க வந்திருக்காங்க. சார் வேணான்னு சொல்லுங்க சார். இடத்த இடிக்க வேணான்னு சொல்லுங்க சார். எங்க அம்மா வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் சார். எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துறேன் சார். வேணான்னு சொல்லுங்க சார். சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஆறுமுகம், புரியாம பேசுறீங்க. டிரைவர், நீங்க வேலையை ஆரம்பிங்க. இது எங்க அம்மா வாழ்ந்துட்டு இருக்கிற இடம். இதுல எவனாவது கைய வச்சா
வெளியே நம்ம லாயர் கார்த்திக் இருக்காரு, அவருக்கு ஃபோன் போடுறா. ஃபோன் போட்டு சீக்கிரம் வர சொல்றா. ஆரம்பம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. லாயர் கார்த்திக் நான் வேலை பேசுறேன் சார். சொல்லு வேலு. சார் இங்க ஒரே பிரச்சனை சார். மாலினோட ஆளுங்க வந்து மாறுங்க அம்மாவோட சம்மதி இடிச்சிட்டு இருக்காங்க சார். அப்படியா? சார் நான் இமீடியட்டா ஸ்டே ஆர்டரோட வரேன். போலீஸை கூப்பிடவா? போலீஸ் எல்லாம் ஒண்ணும் வேணாம், இது எங்க ப்ராப்பர்ட்டி. இவனையும் இந்த இடத்தை எப்படி சுத்தம் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க ஓரமா நின்னு வேடிக்கை பாருங்க. வாங்கடா. சாரி சார், அவங்க ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க ஆளுங்களை வர சொல்லுங்க. ஏய் வாங்கடா. யாருமோ நம்ம லாயர் கார்த்திக் சார் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாரா. இது அம்மா சம்மதியை ஒன்றும் பண்ண முடியாதா. ஆமாடா, ஒன்றும் பண்ண முடியாதா. இனிமே இந்த இடம் கோர்ட் கஸ்டடிக்கு போயிடும். நம்மளால இங்க இருக்க முடியாது ஆரம்பிக்கும். எதுவா இருந்தாலும் நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம். ஏப்பா நேரமாச்சுப்பா, சீக்கிரமா கிளம்புங்க. சார் ப்ளீஸ் சார், 1 minute சார்.